குழந்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வர போயிருக்காங்க. ஐயோ மாலதி, அஞ்சலி இன்னும் கிளம்பல போல் இருக்கு. அவ ஏதோ கோவத்துல தான் சொல்றான்னு பார்த்தா நிஜமாவே இங்கதான் இருக்கா. இன்னும் கிளம்பல போல் இருக்கு. சார் சார், அவங்க குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், உங்க மாமியார் வேற இன்னும் காணுமே. சார், அவங்க அப்பாவே கிளம்பிட்டதா என் புருஷன் வேற சொன்னாரு சார். எங்க சார் போனாங்க அவங்க? சார், ஒருவேளை அவங்க உள்ள இருந்துட்டு போறாங்க சார். அஞ்சலி பார்த்துட்டு அவ்வளவுதான் சார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் சார்? எனக்கு பயமா இருக்கு சார். சார் சார், இத பாருங்க சார், இனிமே பொறுமையா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். என்ன ஆனாலும் சரி சார், அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் சார். ஐயோ சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இனிமே தாமதம் பண்ணா எல்லாமே ஆபத்துல போய் முடியும் சார். வாங்க சார், சொல்லலாம் சார். சொல்றது கேளுங்க சார். சரி வாங்க போலாம். ஐயோ ஏய் மாலதி, மாலதி அங்க பாருங்க. சார், குழந்தையோட வராங்க சார். மாலதி, என்ன மாலதி, உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயிருக்கா? கொஞ்சம் கூட அறிவில்ல? குழந்தையை காணோம்னு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணி தொலைச்சீங்க? வேற கொலை பண்ணா கூட தப்பு இல்லைங்க. தம்பி. என்ன தம்பி? இங்க பாருங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. அம்மா, அஞ்சலி உங்களை பார்த்தாங்களா? அஞ்சலி என்ன பார்க்கல, நான் தான் அஞ்சலியை பார்த்தேன். இப்ப அஞ்சலி எங்க இருக்காங்க? பின் வாசல திறந்து வச்சிருந்த, அது வழியா அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. நல்ல வேளை சார், நான் பின் வாசல் திறந்து வச்சுட்டு போயிட்டா அது நல்லதா போச்சு. சரி, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. என்னடி ரொம்ப பேசிட்டே என்ன என்ன நீங்க பண்ண வேலைக்கு உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினது தப்பு. உங்களெல்லாம் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. போங்கம்மா போங்க, வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். போங்கன்னு சொல்றல, அண்ணன் நட போட்டுக்கிட்டு. மாலதி விடுங்க. சார் சார், என் மாமியார் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப சாரி கிரிலாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. இந்தாங்க சாவி எடுத்துக்கங்க. இப்போ நேரா வீட்டுக்கு போங்க. இத பாருங்க, நீங்க கோயில்ல இருந்தா வரீங்க. நான் நீங்களும் இன்னும் சந்திக்கல. சரியா? போங்க, உடனே போங்க. போங்க போங்க. போனீங்க? கோயிலுக்கு போயிருந்தவா? எனக்கு நீங்க எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், குழந்தையை தூக்கிட்டு சொல்லாம குழம்பு போகாதீங்கன்னு. அப்படி என்ன கோயிலுக்கு போக வேண்டிய அவசரம்? இல்ல, இந்த கோயில உற்சவம். அதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பிக்கிட்டே இருங்க. என்ன? சரிங்க, போனீங்கல்ல, போனை எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு வச்சுட்டு போனீங்க? அவசரத்துல மறந்துட்டு போயிட்டேங்க. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா நான் ஏன் உங்க மேல கோவப்படுறேன்னு? உங்களை தலை வலியா இருக்கு மாலதி. போங்க, போய் காஃபி போட்டு கொண்டு வாங்க. குழந்தைய கொடுங்க. ஆனா இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாம கொள்ளாம குழந்தைய எங்கேயாவது எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அம்மா. அக்கா, மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக பெத்த குழந்தைய விட்டு கொடுத்திருக்கியே, உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு எனக்கு தெரியலக்கா. உன்னோட இந்த தியாகம் இந்த உலகத்துல வேற எந்த தாய்க்கும் வராதுக்கா. ஆமாமா, உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை உங்க அக்கா பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு நீ பெருசா பாராட்டு பத்திரம் வாசிக்கிறியாக்கா? என்னங்க, இந்த விஷயத்துல மாலதி உங்களுக்கு திரும்ப திரும்ப எத்தனை நியாயத்தை தாங்க சொல்லிக்கிட்டு இருப்பா? அப்படி இருந்து கூட நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னடி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எதுக்கு கோவப்படுறேன், அதுல எது சரி எது தப்புன்னு யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? மத்தவங்களுக்கு நல்லது நினைக்க வேண்டியதுதான், ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. ஏன் எதுக்குங்கிற கேள்வியும் இருக்கு. அந்த கேள்வியை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
என்னைக்கு இவளோட விளங்காத புருஷனை இவன் மறுபடியும் போய் சந்திச்சாலோ அன்னில இருந்து இவ கஷ்டங்கள் 100 மடங்கு அதிகமாயிருக்கு. உண்மையா இல்லையா? அப்படி இல்லப்பா. நல்லதோ கிட்டதோ அந்த மனுஷனை காப்பாத்தணும்னு நினைச்சதுனாலதான் காணாம போன குழந்தைய மறுபடியும் என் கண்ணால பாக்குற சூழ்நிலை உருவாச்சுப்பா. சூழ்நிலை உருவாகி என்ன பிரயோஜனம் மாலத்தி? உரிமை கொண்டாட முடியலையே. அப்பா அது என் தலை விதிப்பா. உன் தலைவிதின்னு சொல்லி உன்னை நீயே சமாதானப்படுத்திக்க நினைக்கிற. ஆனா அது உன்னுடைய முட்டாள்தனம். தலைவிதிக்கும் முட்டாள்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் முட்டாள்தனத்தாலதான் உன் குழந்தைய அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கே நீ இன்னைக்கு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவும் யாரை காப்பாத்துறதுக்கு? அந்த அஞ்சலியை மட்டுமா? கேடு கெட்ட உன் புருஷனையும் அவன் அம்மாவையும் காப்பாத்துறதுக்காகத்தானே நீ இவ்வளவு பெரிய உரிமையா இப்ப இழந்துட்டு நிக்கிற. அத பத்தி உன் மாமியார் கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னைக்கு அந்த குழந்தைய வச்சு உன்னை எந்த அளவுக்கு ஆட்டம் காட்டிட்டாங்க. இதெல்லாம் தேவையா? வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நம்ம யாருக்காகவும் கரிசனப்படவும் வேண்டாம், யாரையும் காப்பாத்த நினைக்கவும் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கே நாம வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு எங்கம்மா நேரம் இருக்கு? முடிவா சொல்ற மாலத்தி, உன் புருஷனையும் உன் மாமியாரையும் இன்னையோட மறந்துரு. இந்த பாரு மாலத்தி, தான் பொண்ணுக்கு எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அவளோட புருஷன் வீட்டுல தான் வாழணும்னு ஒரு தகப்பன் நினைப்பான். ஆனா நான் ஏன் உன் புருஷனை ஒரேடியா தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்லயே நிரந்தரமா இருந்தேன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? அவன் ஒரு திருந்தாத ஜென்மம். நாமளும் அவனுக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்து பார்த்தோம், அவன் திருந்தவே இல்லை. இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லை, உயிர் பிரச்சனை வந்ததாலதான் அடங்கி போயிருக்கான். அந்த வேதாளம் எந்த நேரத்துல வேணா முருங்கை மரத்துல எப்படி எப்படி வேணாலும் ஏறு மாலத்தி. அந்த ஜாதி தான் உன் புருஷன். அது அவனோட பிறவி குணம். மனுஷனோட பிறவி குணம் என்னைக்குமே மாறவே மாறாதுமா. அதுல இவன் ஏமாத்துறான். அப்படிப்பட்ட கிறுக்கு குணம் உள்ள அவனோட நீ கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழவே முடியாதுமா. ஏதோ என் காலம் இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே வந்து இருந்துரு. உன்னையும் உன் குழந்தையும் நான் வச்சு காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஆண்டவன் விட்ட வழி. ஆனா பாவம் அந்த குழந்தை என்னமா பாவம் பண்ணிச்சு? அது எதுக்காக கண்டவன் வீட்டுல வளரணும்? அத நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமே. இந்த பார், நீ நாளைக்கே நேரா போய் அந்த அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு. வேணா சொல்லு, கூட நானும் வரேன் துணைக்கு, போலாம். என்ன சொல்ற? சொல்லுமா, என்ன பண்ணலாம்? என்னம்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம பதில் சொல்லாம இருந்தா என்னமா அர்த்தம்? அக்கா கிட்ட கேட்ட என்னப்பா சொல்லுவா? நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளுங்க. சொல்லுமா, சொல்லு. இவளால என்னப்பா செய்ய முடியும்? குழந்தை விஷயத்திலயும் சரி, புருஷன் விஷயத்திலயும் சரி, இவ மனசார எதையும் செய்யலப்பா. வேற வழி இல்லாம தான் செஞ்சிட்டு இருக்கா. இதுதான் சரின்னு அந்த கடவுள் சொல்ற வரைக்கும் இவளால இப்படிதான்ப்பா நடந்துக்க முடியும். இவ இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படித்தான்ப்பா நடந்துப்பாங்க. அதானே, நான் என்னதான் காட்டு கத்தல் கத்தனாலும் அதை நீங்க எல்லாம் காதுல போட்டுக்க மாட்டேன்னு தீர்மானமான முடிவில் இருக்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் 4 கத்து கத்திட்டு நேரம் வந்தா போய் சேர வேண்டியதுதான். போறேன் போறேன். நீ கவலைப்படாதக்கா. அப்பா ஏதோ கோவத்துல அப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு. நந்தினி, இப்பெல்லாம் யார் பேசினாலும் என்ன சொன்னாலும் நான் கவலைப்படுறதே இல்ல. கவலைப்பட்டு மனசெல்லாம் மறுத்து போச்சு. இது பாரு, நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. உன் பிரசவம் நல்லபடியா நடக்கணும். நீ உன் மனசை இப்போ சந்தோஷமா வச்சுக்கணும், புரியுதா?
அத்தை? ம். வா மாலதி, வா மாலதி, வந்து உட்காரு. என்னத்த வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லம்மா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்கார்ந்திருந்தேன். சரி சொல்லு மாலதி, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணியிருந்த? என்னாச்சு மாலதி? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நந்தினி உடம்புக்கு ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க எல்லாரோட மனசும் தான் ஒரே குழப்பமா இருக்கு. அதுவும் உங்களை நினைச்சுதான் அத்தை. என்ன நினைச்சு என்ன குழப்பம்? எனக்கு புரியல மாலதி. அத்தை, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இத்தனை நாளா நந்தினி எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்ன நீங்க, இப்ப நீங்களாவே வெளியே வந்து நந்தினி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னீங்க. அதுவும் வற்புறுத்தி நந்தினி எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. நந்தினி எங்க வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் நீங்க அனுப்பி வச்ச விதத்தை நினைச்சு நாங்க குழப்பத்துலதான் இருக்கோம். நீங்க சொல்லிதான் எங்க அப்பாவும் அம்மாவும் நந்தினியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லல. ஆனா அதை நினைச்சு நந்தினி எவ்வளவு குழம்பி போயிருக்கா தெரியுமா? விஸ்வாவும் இந்த விஷயத்துல குழம்பிதான் போயிருக்காரு. இப்படி எல்லாருமே உங்க மேல குழப்பமா இருக்காங்கன்னா இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அத்தை? அதான் என்ன விஷயம்னு கேட்கலான்னு. ஐயோ அத்தை, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்லம்மா, நீ சரியாதான் கேக்குற. ஆனா என்னாலதான் பதில் சொல்ல முடியல. இந்த விஷயமா விஸ்வா என்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டான். அவன் என்ன கை நீட்டி அடிச்சிருந்தா கூட என்னால எதையும் சொல்லிருக்க முடியாது. ஏன் அத்தை, பெத்த பிள்ளைகிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம் அப்படி என்ன இருக்கு? தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தை. உங்க மனசுல என்னதான் இருக்கு அதை மறைக்காம சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருமா, நீ எப்படி கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. இது எனக்குள்ள மட்டுமே புதைஞ்சு போக வேண்டிய விஷயம். சரி, நான் கிளம்புறேமா. அத்தை ஒரு நிமிஷம். அந்த பார்த்திபனால பிரச்சனையா? மாலதி, ஏன் அத்தை இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? அப்படின்னா அவன்தான் உங்க குழப்பத்துக்கு காரணமா? தயங்காம சொல்லுங்க அத்தை. ஏன்னா எனக்கும் முரளிக்கும் கூட ஏற்கனவே அவன் மேல சந்தேகம் இருக்கு. என்னம்மா என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல, என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய இடமும் இது கிடையாது. வெளிப்படையா சொல்ல முடியாதா? அப்படின்னா அந்த பார்த்திபன் மேல எனக்கு இருக்கிற அதே சந்தேகம் உங்களுக்கும் இருக்கா? அப்படின்னா அந்த பார்த்திபன் மேல தானே சந்தேகம்? சொல்லுங்க அத்தை. ஆமா,
அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பார்த்திபன் நந்தினி வாழ்க்கையை நாசம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண குழப்பமே தவிர இதுல எந்த உண்மையும் இல்ல அத்தை. ஆமாமா, இது விஷயமா நானும் மாலத்தியும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சத்தியமா சொல்றேன், இதுக்கும் நந்தினிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே அந்த பார்த்திபனோட சதிதான். நான் முதல்ல இருந்து சொல்றேம்மா. இதுதாம்மா நடந்தது. உங்க 2 பேர்கிட்டயும் தான் கேக்குறேன். இந்த போட்டோ எல்லாம் பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்க என்கிட்ட எல்லாம் தெரியப்படுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக நந்தினி கிட்ட போய் விசாரணை பண்ணீங்க? அப்படின்னா நீங்க என் மருமகளை சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடாதா? அத்தை, நீங்க பின்ன என்னம்மா மாலதி? அம்மா, அந்த பார்த்திபன் என் மருமகளோட வாழ்க்கைய நாசம் பண்ணுங்கிற திட்டத்தோட தான் இப்படி ஒரு சதி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அது உங்களுக்கு இந்த போட்டோ எல்லாம் பார்த்த அடுத்த நிமிஷமே புரிஞ்சிருக்க வேண்டாம்? அதுக்கப்புறம் எதுக்காக அனாவசியமா நந்தினியை விசாரணை பண்ணீங்க? என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த திருட்டு ராஸ்கல் பண்ண சதி வேலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தானே தெரியும். எனக்கு இதை விட நிறைய தெரியும். ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா? ஐயா, இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கேன்? நான் பார்த்துக்க மாட்டேண்ணா. ஏதோ ஒன்றா விஸ்வாட்டில் இருந்து நான் உங்களை பார்த்துக்க மாட்டேண்ணா. நந்தினி, பார்த்து இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிட்டு எனக்கு ஒரு செகண்ட் கூட என் நந்தினி மேல எனக்கு சந்தேகம் வரல. ஏன் தெரியுமா? நந்தினி என் மருமக இல்ல, மகன்னு நான் அடிக்கடி சொல்றது வெறுமனே என் வாயிலிருந்து வர வார்த்தை இல்ல. என் மனசுல உறைஞ்சு போன நினைப்பு. இத பாரு, இந்த உலகமே சேர்ந்து என்ன குழப்பினாலும் ஒரு தாய் தன் மகளை சந்தேகப்படுவாளா? அந்த பார்த்திபன் கேடு கெட்டவனோட நினைப்பு அப்படி. இப்படி எல்லாம் குழப்பம் பண்ணா நானும் என் மகனும் சேர்ந்து நந்தினிய வீட்டை விட்டு அனுப்பிடுவோம். அதோட அவ வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினைச்சிருப்பா. ஆனா என் நந்தினி பத்தி எனக்கு தெரியாதா? அதான் அந்த பாவி மூலமா நந்தினி வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவனோட சதி வேலையெல்லாம் என் புள்ளைக்கு கூட தெரியப்படுத்தாம பிரசவ காரணத்தை சொல்லி நந்தினிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்.